கொங்கு கிராமத்து வாழ்வினை அதன் இயல்பு மாறாமல் எழுத்தில் வடித்த எழுத்தாளர்களில் வாமு கோமுவும் ஒருவர். சிறுகதை, நாவல், கவிதை என இலக்கியத்தில் வெவ்வேறு வடிவங்களிலும் எழுதி வருகிறவர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தாலுகாவில் உள்ள விஜயமங்கலத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் வாயப்பாடிதான் இவரது சொந்த ஊர். ரயில் பாதையை ஒட்டி அமைந்திருக்கும் தரிசு நில பகுதி. முழு நேர எழுத்தாளராக தன் சொந்த ஊரில் வாழ்ந்து வரும் வாமு கோமுவுக்கு இளைப்பாறுதலாய் இருப்பதெல்லாம் அவரது தோட்டம்தான். சிறு நிலத்தில் ஒரு தோட்டத்தை அமைத்து அதனை தினசரி பராமரித்து வருவதே உடல் மற்றும் மன அமைதிக்கு நிம்மதி தருவதாக கூறுகிறார். தண்ணீரை குடத்தில் சுமந்து சென்று பயிர்களுக்கு ஊற்றி கொண்டிருந்தவரிடம் பேசினோம். இந்த மண் ஓட மண். அது கிளப்பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது சுத்தமாக அந்த இடத்துல எதுவும் வராது. மரங்கள் வரும், சவுக்கு, தேக்கு இந்த மாதிரி வச்சோம்னா வரும். வந்திருக்கு, நானே வெட்டி என்னுடைய தேவைக்கு தான் யூஸ் பண்ணுவேன். மரங்கள் பெருசாக ஒரு தேக்கு, சவுக்கு இதெல்லாமே பெருசாக நானே என்னுடைய தேவைக்காக அதை வெட்டிக்குவேன். அளவுக்கு பெருசாக எடுத்துக்குவேன், எல்லாம் பெருசாக எடுத்துக்குவேன். இப்போ ஏன் நம்ம இந்த இடத்துல இடம் இருந்தது, நம்மளாம் கிராமத்தில் பிழைக்கிறோம், பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ இதுக்கு கூட இந்த இடத்துல மோட்டர் தண்ணி எடுத்து வெத்திக்க விட்டுக்கலாம்ல. எதுக்கு இவ்வளோ தூரம் நடந்துட்டு வந்துட்டுருக்கிறீங்கன்னா, நம்ம தேவை நடந்தாகணும். காலையில் நடப்பேன், ஒரு 20 குடம் 25 குடம் கொண்டு வந்து ஊற்றுவேன். அதே மாதிரி ஈவினிங் ஒரு 10-20 குடம் ஊற்றுவேன். அதுக்கு செடிகள் வேணும். அப்படி பார்த்தா இங்கே மிளகாய் செடி, கத்திரிக்காய் செடி இந்த மாதிரி வச்சேன், வந்தது. ஆனால் மயில் தொல்லைகள், மிளகாயெல்லாம் அப்போவே அந்த செடியே அடியோடு சாப்பிட்டு போயிடும். மயில் நிறைய இருக்குது, அதனால் அடியோடு சாப்பிட்டு போயிடும். இந்த இடத்துல சாப்பிட்ற மாதிரி பொருள்கள், வீட்டுக்கு உபயோகமான பொருள்கள், தக்காளியோ எதுவுமே இந்த இடத்துல வைக்க முடியாது. அது இந்த குறிப்பிட்ட இடத்துல என்னென்னு பண்ண முடியும்? கிழக்காய் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக வளர்த்திட்டு இருக்கோம். அந்த கிழக்காய் மரம் எப்படியும் வருஷம் ஒரு 15 கிலோ 20 கிலோவுக்கு பக்கம் வரும். அதை நான் கொண்டு விஜயமங்கலம் கடையில் கொடுத்தோம்னா ஒரு கிலோவுக்கு ஒரு 70 ரூபா அப்படின்னு ஃபஸ்ட்டு வாங்கினாங்க. அப்புறம் அடுத்த வருஷம் குறைச்சிட்டாங்க, 50 ரூபானாங்க. இது என்ன, நம்ம 1008 செலவு பண்ணுறோம், அதில் நம்ம அதை இவ்வளவு காய்களை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் வீட்டில்? அப்போ நம்ம சொந்த பந்தங்களுக்கு ஊறுகாய் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி போய் கொடுக்குறோம். அது ஒரு சந்தோஷம். அதே மாதிரி நெல்லிக்காய் வருது, அதையும் அத்தனை காயை கொண்டு போய் கடையிலெல்லாம் கொடுக்குறது இல்லை. இப்போ எலுமிச்சை செடி வச்சுருந்தேன், இந்த 7 வருஷமாக வரமாட்டேங்குது. இந்த இடத்துல வச்சிருந்த எலுமிச்சை மரம் ஒரே பறிப்பில் 100 காய் 200 காய் பறிப்பேன். கொண்டு போய் கடையில் கொடுக்கலாம் அப்படின்னு நின்னா எட்டனாவை கொடுங்கம்பாங்க. ஏன்னா அங்கே ஏற்கனவே மூட்டையாக எலுமிச்சை இருக்குது. அதை என்ன பண்ணுவாங்க? அப்போ நாம் 200 காயை கொண்டு போய் எட்டனாவை கொடுத்துட்டு வர வேண்டியதா? கொண்டு போயாச்சு, நீ வீட்டுக்காக திருப்பி கொண்டு வரது. அப்புறம் எத்தனை பேருக்கு தான் ஊறுகாய் போட்டு 100 ரூபா கொடுத்துறதா? கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் வாங்கிக்குவாங்க. அந்த பழக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடைகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சது பண்ணினேன். ஆனால் முடியல, அது வேஸ்ட்டு. அந்த எந்தெந்த சீசன், இப்போ கொய்யாக்காய் சீசனுக்கு நம்மக்கிட்டேயும் கொய்யாக்காய் வருது, எல்லாத்துக்கிட்டையும் கொய்யாக்காய் வரும். அப்போ கடைகள் பூரா கொய்யாக்காயாகவே இருக்குது. அப்போ நீ கொண்டு போனால் எட்டனாக்கு தான் கேட்பாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் இந்த ஹைப்ரேட் நான் இங்கே எதுவுமே வளர்த்துறதில்ல. வச்சா நல்லா வருது, குட்டை மரத்துலேயே வந்துடுது அப்படின்னா அது எனக்கு தேவையில்லை. இங்கே இருக்கிறது எல்லாமே எது சாப்பிட்ற பொருள் எதுவுமே எல்லாமே ஹைப்ரிட் கிடையாது, எல்லாம் ஒரிஜினல் நாட்டு மரம் தான். முருங்கை மரம் வச்சாலும் அது நாட்டு மரம் தான், காய் சிறுசாக வரும், அவ்வளோதான். டேஸ்ட்டு பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ ஹைப்ரிட் முருங்கைக்காய் நல்லா நீளமாக வருது, அதை சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் ஹைப்ரிட்னு சொல்லிட்டு எல்லாம் தொட்டதுக்கெல்லாம் ஹைப்ரிட். அதான் அன்றைக்கி ஒன்று பார்த்தோமே, பனை மரத்தில் தான் இன்னும் ஹைப்ரிட் கண்டுபிடிக்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பனை மரத்துக்கு ஹைப்ரிட் அதையும் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இத்தனோடு பனை மரமே உங்களுக்கு காய் கொடுத்துட்டு இருக்கு, அதுலேயே கல் வேணாலும் போட்டுக்கலாம். கல் தானே போடுவோம், வேற என்ன பண்ணுறது? அப்போ இப்போ இந்த தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போது வண்டுகடி, இது செத்து உள்ளுக்குள்ளே செத்து அந்த குறுக்கு மேலே வரத்தான் கீழே விழுந்துருக்குது. நம்மால் பக்கத்து இழுத்து விட்டாப்புல, சின்ன வண்டு தான். இது பண்ணுற வேலை குருத்தை டோட்டலாக முடிச்சிடும். அடுத்த குருத்து வந்தாலும் உள்ளே இருந்துட்டு சாப்பிட்ரும். இது சின்ன மரமே அப்படியே செத்து போயிடும், அவ்வளோதான். ஆனால் இதையெல்லாம் இவ்வளவு கவனமாக நான் பார்க்க மாட்டேன். வருவேன், தண்ணி ஊற்றுவேன், போயிட்டே இருப்பேன். இது வச்சு கிட்டத்தட்ட 12-13 வருஷம் ஆச்சு. நவாப்பழ மரம் இது இப்போவும் அந்த ஒரு வாதில் மட்டும் ஒரு 10 காய் 2 வருஷமாக வந்துட்டு இருக்குது. ஆணி அடிக்க சொன்னாங்க, ஆணியை பெரிய ஆணியாக வச்சு அடித்து பார்த்தா காய் வரும்னாங்க, அது வேலைக்கு ஆகல. இனி என்ன பண்ணணும்?
வெட்ட வேண்டியதுதான். ஒரு கீழே வந்து ஒரு 4-5 வெட்டு கத்தியில நம்மளை வந்து வெட்டிடுவாங்க, நம்மளை டோட்டலாக வெட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பயந்துட்டு என்ன பண்ணும், அடுத்த வருஷம் நிச்சயமா அந்த அந்த டைமில் அடுத்த வருஷம் அந்த டைமில் நிச்சயமா இது வந்து மரம் ஃபுல்லாக நவாப்பழம் வரும். ஆனால் இது நாட்டு மரம், பழம் வந்து சிறுசாக இருக்கும். இன்னைக்கு நம்ம வெளியில் வாங்குறதெல்லாம் ஒன்றத்தையோடு இருக்குது, அது கிடையாது. அது வந்து ஹைப்ரேட். இது வந்து ஒரிஜினல் நாட்டு மரம். 12 வருஷம் ஆச்சு, இன்னும் தமாஸ் பண்ணிட்டு இருக்குது. எங்கிட்டயே தமாஸ் பண்ணிட்டு இருக்குது. வெட்டுவோம் வெட்டினோம்னா சரியா போயிடும். அது பயந்துட்டு வரணும். அப்படி இல்லைன்னாலும் இதை பற்றி கவலையே பட மாட்டேங்குது. இது மாதிரி எத்தனையோ மரங்களை வெட்டி வீசிடுவேன். பெருசாக வரும், எனக்கு தேவைன்னா வெட்டுவேன். அது காய் கொடுக்கலன்னா வேணா ஒரு அட்டையை எழுதி ஒட்டிடலாம். நீ வந்து இந்த வருஷம் காய் கொடுக்கலன்னா வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை எழுதி ஒட்டிடலாம். ஒட்டிட்டு பாரு ஒட்டிக்கிறேன்னு அப்பப்போ தண்ணி இதுக்கெல்லாம் ஊற்ற போகிற போது சொல்லிக்கலாம், ஒட்டிக்கிறேன் கவனமாக இருந்துக்கோ, அடுத்து வெட்டி போட்டு தள்ளிடுவேன், அடியோடு போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லி அது பயந்துட்டு கண்டிப்பாக வரும். இது வந்து ஆடாதோட. இது எதுக்காக வச்சிருக்கேன்னா வீட்டு முன்னாடியும் இருக்கு, நல்லா மரமாகவே வந்துச்சு. அதிலிருந்து சும்மா ஒரு கிளையை வெட்டிட்டு வந்து சும்மா நெட்டினது தான், வந்துடுது. இனி அங்கே தேவையில்லை, வீட்டு முன்னாடி அப்போது தேவையில்லை. ஆனால் வீட்டு முன்னாடி இந்த மரம் இருந்ததுன்னா அந்த சுவாசம் வந்து குடும்பத்தில் உறுப்பினர்களுக்கு ஏற்பட்டதுன்னா இந்த தொந்தரவு, சளி தொந்தரவு இதெல்லாம் வராது. சளியே நிறைய பிடிச்சிட்டாலும் இதனுடைய இலைகளை வந்து ஒரு 4-5 இலையை வந்து நறுக்கி நம்ம சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு சீரகம் இந்த மாதிரி உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி குடிச்சிட்டோம்னா ஒரு 4-5 நாளைக்கு, இப்போ நான்லாம் வந்து 10 நாளைக்கு குடிக்கணும். மூச்சு வாங்குறது இருந்துகிட்டே இருக்கும். சளி பிடிச்சால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில் இதில் ஒரு 10 இலை, இது என்னுடைய தேவைக்காக வச்சிருக்கிறது. இப்போ இந்த தலை வந்து சிரியானுங்க. இதை வந்து விரியம் கடிச்சா விதி முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்க. விரியம் கடிச்சாவே விதி முடிஞ்சது. இந்த தலை இருந்தால் இது காடு ஃபுல்லாக இருக்குது, எல்லா பக்கம் இருக்குது. இங்கே இது வந்து கசப்பு ஓவராக இருக்கும், உலக கசப்பாக இருக்கும். ஆனால் இதை நம்ம சாப்பிட்டோம்னா நீ என்ன கடிச்சாலுமே நம்ம முதலே ரெடி. இப்போ நான் அன்னைக்கு கூட ஒரு கருந்தேல் அந்த வர்ற பாதையிலேயே காலையில் கடிச்சிருச்சு. இது நம்ம சாப்பிட்டுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது அதே கடையில் சுற்றிட்டு இருக்குது. பின்னாடி நம்ம ஒய்ஃப் வந்தாங்க, வந்துட்டு அடிச்சிடலாமல்ல அப்படின்னு. அதே கொஞ்ச நேரத்தில் செத்துரும், அதே சுற்றிட்டு இருக்குது முடியலன்னு. நல்லா கசப்பாக இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. பாம்பு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, கசப்புன்னா சாப்பிட்டு தான் ஆகணும். இப்போ இது கிழக்கா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நான் இதை வச்சு 4 காசு பார்த்தேன். திரும்பியும் ஊற்றுவேன், தண்ணி ஃபுல்லாக பெரிய பால் வரும். நல்லா வந்துட்டு போகுது. புளிக்கும் ஊறுகாய் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். புளிக்கத்தான் செய்யும். ஆனால் இதெல்லாம் விஷயம் இருக்கு. இப்போ இதனோட கொட்டைகள் விழுந்து காடு ஃபுல்லாக அந்த பக்கம் ஒரு 3 செடி, இங்கே ஒரு 2 வந்துடுது. அதாவது யாராவது வீட்டில் நாய் வளர்த்துனாங்கன்னா நாய் வந்து வயசாகிட்டே இருக்கும். அப்போ இந்த நாயினால் எந்த பிரயோஜனமும் இல்லை, இது சோத்துன்ட்டு உடம்பெல்லாம் இழைச்சி போயிடுது அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் வீட்டுக்காரர் இன்னொரு குட்டி நாய் கொண்டாந்துட்டாங்கன்னா அந்த நாய் ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும். நாம் இருக்கிற போது இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்துட்டானே அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த செடியும் பெருசாக வந்துட்டு இருக்குது, நல்லா கொடுத்துருது. இந்த வருஷம் கம்மியாக ஒரு 7 கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் வந்தது காய்கள். ஏன்னா உனக்கு குட்டிகள் இந்த ஃபுல்லாக வந்துருச்சு. இனி அடுத்த வருஷம் மேக்சிமம் இது 2 கிலோ 3 கிலோ அந்த ரேஞ்சுக்கு தான் தரும். அது அவ்வளோதான். அது வருத்தப்பட்டுக்கிச்சு, காஞ்சிட்டு இருந்தது. நானே வெட்டி வீசியிருக்கேன், காஞ்சிட்டு இருக்குது. அப்போ இன்னொரு செடிகள் அதனோட கூட்டத்தில் வருது அப்படின்னா இது கொஞ்சம் பழைய செடி வருத்தப்பட்டு தன்னோட உசுரவே இழந்துருது. இன்னொரு 3 வருஷம் தான் இருக்கும், இது செத்துரும். அதுக்குள்ளே இதுக்கெல்லாம் வந்துடும். இது வந்து நாட்டு நெல்லிக்காய், பெருநெல்லி. எனக்கு சைஸ் கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் தான் பெருசாக வரும். இது கொஞ்சம் சக்கையாக தான் வருது. கிட்டத்தட்ட கீழே அடியோட 2 தடவை வெட்டிக்கிறேன். இப்போவும் இந்த வருஷமும் சக்கையாக தான் வந்திருக்கு. சில கிளைகளில் சும்மா இருக்குது, இல்லைன்னா மரம் ஃபுல்லாக வெறும் காயாகவே இருக்கும். வேணா விட்டு போட்டுலாம் நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சு வெட்டி தான் சாப்பிட்றதுக்கு இது சுத்தப்படல. இந்த மரம் தேவையில்லை. அப்புறம் இது சிங்கிளாக இருந்தபோது கூட ஒரு மரம் இருந்தால் தான் கரெக்டாக காய் வரும், இல்லைன்னா வராதுன்னாங்க. அதே மாதிரி கூட வச்சது இதுவும் காய் வந்துடுச்சு. இது வந்து ஒரிஜினல் நாடு. இது ரொம்ப மரமாகவே போகும், ரொம்ப மேலே போகும். என்ன ஹைப்ரிட் இன்னைக்கு சாப்பிட்டு பழகிட்டோம், நல்லா கொத்தாத பெருசு, நல்லா சாறு அதிகமாக இருக்குது. இது நாட்டு மரம் இருந்தாலும் இதுதான் பவர் அதிகம். அந்த காய்களை விட இது பவர் அதிகம். இது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி தான் இருக்குது இப்போ.
அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதுதான் வளர்க்கணும், இதுதான் இருக்கணும். இந்த புளிய மரம் வந்து 9 வருஷம் ஆச்சு. வச்ச புதுசுல நல்லா கீழே வந்துட்டு இருக்கிற போது மான் தொந்தரவு, மான் சல்லுன்னு வந்துடும். அப்போ சரியா இந்த இடத்த அடைக்கல, வரும். இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் சாதாரண எட்டி வச்சு வந்துடும். மான் வந்து இதில் அந்த சைடில் தொங்குறது, புது இலைகளை வந்து அது வாட்டுக்கு கடிச்சு சாப்பிட்டு போயிட்டே தான் இருக்கும். அது இப்போ குறைஞ்சிருச்சு. மான் பாசத்தோட நின்றுக்குது. இப்போ வர்றதில்லை, ஊருக்குள்ள வர்றதில்லை. எங்களுக்கு சாவகாசம் வேணான்ட்டு அது போயிடுச்சு. நீங்கள் உங்கள் இடத்துல இருக்கோம், நாங்கள் எங்கள் இடத்துல இருக்கிறோம். நாங்களும் முடிவு பண்ணிட்டு ஆரம்பத்தில் மான்களும் நாங்களும் ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டோம். நாங்கள் உள்ள வரல, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் எங்கள் இடத்துல இருந்துக்கிறோம், நீங்கள் உங்கள் இடத்துல இருந்துக்கோங்க. இப்போ இந்த மயில் வந்து இதையெல்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல. மயில் வந்து இந்த மிளகா, தக்காளி இந்த மாதிரி ஏதாவது வச்சோம்னா வரும், நல்லா வரும். செடி வரவே செடி அடியோடு கொத்திட்டு சாப்பிட்டு போயிடும். மயில் நிறைய இருக்குது. இந்த டைம் இப்போ காணும். எல்லாம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிற போது இப்போ கூட்டமாக அந்த பக்கமெல்லாம் வரும், மேயி போகும். எல்லாம் இந்த பக்கமே தான் தங்கிட்டு இருக்குது. அது வந்து போது அதுக்காகத்தான் நான் இதை இங்கே எதுவும் வளர்த்துறதில்ல. புளிமரம் ஒன்றும் பண்ணாது. புளிமரம் இந்த இப்போ வந்து இந்த வருஷம் எங்களுக்கு காய் வந்து 1 வருஷத்துக்கு தேவையான புளி வந்துருக்கு. இது இன்னைக்கு காஞ்சி, இது பச்சை, இது இன்னைக்கு காஞ்சி எல்லாம் வாரதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடும். 6 மாதம் ஆகிற போது எங்களுக்கு 1 வருஷத்துக்கு வேறு வெளியேற்ற புளி வாங்க வேண்டியது. இதே போதும், இந்த அளவுக்கு இருக்குது. சரியான புளி. வா, அண்டம் புழுப்பம்பங்கள்ல அதுதான் இது. மரத்தினுடைய வாகு அப்படி. இது குட்டை மரம், கிளையன்னு பார்த்துக்கலாம். அது பெரிய மரமெல்லாம் மேலே இருக்கணும். இது ஓரளவுக்கு போயிடுச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சில செடிகள் இதெல்லாம் வராது. இது வேர் வந்து காடு ஃபுல்லாக போகும். காடு ஃபுல்லாக இந்த வேர் போகிற போது ரொம்ப சிம்பிளான செடிகள் தான் வளர்க்க முடியும். மரமாக அதுதான் மரமாக வைக்கிறது. அந்த பக்கம் மரம் போனால் மேலே போயிட்டு போகுது, தேவைங்கிறது வெட்டிக்கலாம், அவ்வளோதான். இது சின்ன நெல்லி, அழகாக சாப்பிடலாம். ஏற்கனவே பெரிய மரமாக வச்சுருக்கேன். அதான் இப்படி காலம்தான். இது வந்து 2-3 தடவை வெட்டிட்டு மறுபடியும் வைக்கிட்டு மழைக்கு வந்ததுன்னா இப்போ தண்ணி வரட்டும், அது வரட்டும். இது அடுத்த வருஷம் காய் கொடுத்துருவோம். திருநெல்லி காய் கொடுத்துரும் அடுத்த வருஷம். இது வந்து சீத்தாப்பழம். இது வந்து ஒன்றும் விதையெல்லாம் கொண்டாந்து போடல, அதுவாக வந்தது. இது சரியாக கவனிக்க மாட்டேன். இந்த முறை தான் கவனித்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. காய் 2-3 நாள் பெருசாக வருது. அந்த வேலையிலையும் தன்னை போலதுலாம் வந்து நான் விதையெல்லாம் கொண்டாந்து போட்டு வர்றதில்லை. இதெல்லாம் வந்து செடி வாங்கிட்டு வந்து வைக்கிறது தான். இது தன்னை போல வருது. இது மேக்ஸிமம் இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு 2-3 பழம் இருக்கிறதுனால சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு 20 நாள் ஆச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம். இது தூதுவளை. இது வந்து எல்லா பக்கமும் இருக்குது, சின்ன சின்ன செடியாக வந்துட்டு இருக்குது. இது நம்ம அடிக்கடி சளி பார்த்தீங்கன்னால தூதுவளை நமக்கு தேவை. இது நானாலாம் வளர்த்துல அதுவாக வந்தது தான். அதே மாதிரி இது எலுமிச்சை. கிட்டத்தட்ட 6 வருஷமாக அங்கங்கே 2 செடியெல்லாம் கொண்டாந்து வச்சு பார்க்குற வரமாட்டேங்குது. இந்த முறை ஏதோ 4 தலையெல்லாம் புதுசாக வந்துச்சு, வச்சு 6 மாதம் ஆச்சு. வாங்கிட்டு வந்தது அப்படியே இருக்குதுன்னு நினச்சிட்டு 2-3 கொழுந்து வந்தது. அதை பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம கருவேப்பிலை எல்லாம் வீட்டு தேவைக்கு. இதில் உடைக்கிறதில்ல, வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறனால இதில் உடைக்க மாட்டாங்க. சும்மா நானாத்தான் எப்போதும் உடச்சிக்குவேன். உடச்சா அது பாட்டுக்கு வேறு தலை புதுசாக வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் உடச்சி வளர்க்குறது. இப்போ இது எதுக்காக இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, என்ன காலையில் எழுந்திரிச்சோன்னா கொஞ்சம் முடையாக எழுந்திரிப்போம் ஒரு நாளைக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 10-20 கூட ஊற்றியே ஆகணுமே. ஏன்னா அந்த செடிகளுக்கு நாம் சாப்பிட்றோம், நேரத்துக்கு சாப்பாடு. அப்போ இதுகளுக்கு என்ன பண்ணுறது, நம்ம வளர்த்துன செடிகள் அப்படிங்கிறதுனால காலையில் ஒரு 20 கூட சந்தோஷமாக கொண்டாந்து ஊற்றுது. அதுவும் மழை பெஞ்சிட்டா காடு ஃபுல்லாக பூடு வரும். அதில் வந்து முக்கியமான தலையில அதெல்லாம் வரும். எல்லாம் சுத்தம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக தான் பண்ணுறோம். சாயந்தரம் அதே மாதிரி எங்கே இருந்தாலும் 4:30 மணிலேருந்து 5 அப்படிங்கிற சமயத்துக்கு ஒரு 20 கூட எடுத்துகிட்டு வந்து காலையில் பைப்பில் வந்த தண்ணி பிடிச்சி வச்சுருக்கிறது தான். அதை கொண்டாந்து ஊற்றணும். இப்போ இந்த புளிய மரம் சில மரங்களுக்கெல்லாம் தேவையில்லை, அது பாட்டுக்கு வர்றது தான். இப்போ இதுக்கெல்லாம் தேவையில்லை. அது நம்ம வச்சது. இப்போ தென்னை மரத்துக்கு கம்பல்சரி ஊற்றிதான் ஆகணும், கொண்டாந்து ஊற்றிதான் ஆகணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இந்த பெரிய குடம் வந்து ஒரு 3 குடமாவது இதுக்கெல்லாம் ஊற்றினா தான் இது வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக வளர்க்குறோம், அதுலேருந்து ஒரு சந்தோஷம். அதே மாதிரி இதில் வரக்கூடிய காய் பார்த்துங்க, இந்த கிளாக்காய் இதெல்லாம் வந்து நம்ம கொண்டு போய் வந்து கொடுக்கும்போது நீங்கள் ஊறுகாய் போடுங்க
அப்படின்னா அவங்க மட்டும் இல்லை, அது அத்தனை ஊருகா போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, பக்கத்தில் இருக்க வீடுகளுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து வரோம். அவன் நம்ம வந்து காலையில் ரொம்ப ஃப்ரீயாக வரோம், ஃப்ரீயாக உடம்பு ஓரளவு ஃப்ரீ ஆகுது. ஒரு 2-3 நடை வர போது மூச்சு வாங்க எனக்கு கீக்கின்னு சவுண்டெல்லாம் போடுவார். ஆனால் 4வது 5வதுங்கிற போது அது சரியாகிடும். அது பரவாயில்ல நல்லா இருக்கிறோம். மழை பெஞ்சுட்டா ரொம்ப செடிகளை பார்க்கறதுக்கு செழிப்பாக்கு. என்னதான் நாம தண்ணி ஊற்றினாலும் அந்த மழை பெஞ்சு வர்ற அந்த செடியினுடைய அது ஒரு சந்தோஷம் வந்து இருக்காது. இப்போ இந்த இதெல்லாம் வந்து வந்திருக்குது இப்போ. ஆனால் இதெல்லாம் வந்து மழை இல்லைன்னு மாதிரி செத்து போயிடும். நீ நம்ம தண்ணியை கொண்டாந்து என்னதான் ஊற்றினாலும் அது வராது. முருங்கைகள் இதெல்லாம் வந்திருக்கு. இது வந்து நம்ம தண்ணி ஊற்றினா வராது. அதுதான் வந்து அதான் மேலே போனால் தான். முருங்கைக்கெல்லாம் தேவையே இல்லை தண்ணி. அதை ஃபஸ்ட்டு வளர்த்துற போது கொஞ்சம் வெட்டி விட்டு கட்டையை வச்சோம்னா கூட போதும், அது பாட்டுக்கு வந்துடும். என்னடா சின்னதாக இருக்குது, சும்மா ஒரு புளிய மரத்தை காட பார்க்குறோம், எலுமிச்சை மரம் வரமாட்டேங்குதுன்னு பேசுகிறோம். இருந்தாலும் இது வந்து எதுக்காகன்னா நமக்கு இது மேலே ஒரு ஆர்வம் அப்படின்னு இல்லை. இப்போ ரொம்ப ஆசைப்பட்டு அதெல்லாம் இது இல்லை. எனக்கு உடம்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது, இதை வளர்த்துற போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது. எப்படி நம்ம எழுதுற போது அந்த எழுத்துக்கு உள்ளே போயிட்டோம்னா அதே கூட்டிகிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இது நான் வந்து என்னுடைய விருப்பத்துக்காக வளர்த்துவோம். எல்லாரும் வளர்த்துறாங்க, வீடு எல்லாம் மாடி தோட்டங்கிறாங்க. அந்த மாதிரி நமக்கு இடம் இருக்குது, நம்ம வந்து வளர்த்துறோம். இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை தருது. தினமும் காட்டுக்குள்ளே வராமல் போகிறது இல்லை. வெளியூர் போயிருந்தாலுமே நான் அங்கிருந்து அவசரம் கூட சொல்லுவேன். அந்த முக்கியமாக அந்த தென்னமரத்துக்கு ஒரு 2 ஓட்டை ஊற்றிடு அப்படின்னு சொல்லுது. அது எதுக்காக சொல்கிறோம்னா அது மேலே ஒரு பாசம் தன்னை போல் வந்துடும். புளிய மரம்னா அது இதெல்லாம் எப்படி பாதுகாத்து மேலே கொண்டு வந்துருக்குது இந்த புளிய மரம். அத்தனை மான்கள் தொந்தரவு, மற்ற இடங்கள்ல இதெல்லாம் இல்லை, வச்சா வந்துடும் அப்படிங்கிறது. இந்த மண்ணுக்கு இவ்வளவு தூரம் வாரது பெருசு. இது வாரது எனக்கு சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பசுமை கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.